Hello everyone, welcome back to Jet2 Mastery. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிரிண்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் அரே அப்படிங்கிற ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸியான ஒரு ப்ராப்ளம். ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஆல்ரெடி அரே இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்த்துருக்கோம் இல்லையா? அதில் நம்ம என்ன பார்த்தோம், அரேயில் இருக்கிற எலமெண்ட்ஸை எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம், கரெக்டாக? ஸோ அதுவே தான் நமக்கு இங்கே ஒரு கொஸ்டினாக இருக்குது. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, கிவன் அரே ஆஃப் சைஸ் n, அதாவது அரேவும் கொடுத்துருக்காங்க, ஆல்சோ அதோட சைஸ் என்னங்கிறதையும் கொடுத்துட்டாங்க, தட் இஸ் n. நம்ம என்ன பண்ணணும், print all its elements space separated அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ஸ்பேஸ் செப்பரேட்டட்னா, இந்த அரே எடுத்துக்கோங்க, இந்த அரேல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இடையில என்ன இருக்கணும், ஜஸ்ட் ஸ்பேஸ் மட்டும் செப்பரேட் பண்ணி நம்ம இந்த அரே எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ இது இன்புட் 1 இன்புட் 2, அரேல இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் அப்படியே எக்ஸாக்டாக பிரிண்ட் பண்ணால் போதும். அப்போ நம்ம அரேல இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் பிரிண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அரேயோட இண்டெக்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது, ஸோ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகி இண்டெக்ஸ் எது வரைக்கும் அதிகபட்சம் இருக்கும், லெஸ் தென் n வரைக்கும் இருக்கும். இப்போ 5னா இண்டெக்ஸ் 0 to 4 வரைக்கும் இருக்கும். 0லேருந்து 4 வரைக்கும் பண்ணிங்கன்னா 5 எலமெண்ட்ஸ் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். இண்டெக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், ஜஸ்ட் அரேவோட இண்டெக்ஸில் இருக்க இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் பிரிண்ட் பண்ணணும். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்னா இல்லை பிரிண்டா என்ன வரும், பிரிண்ட். ஏன்னா நம்ம ஒரே லைனில் தான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எதை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, அரேல இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸில் இருக்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணணும். இந்த எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணிட்டு நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்பேஸ் செப்பரேட்டட். ஸோ ப்ளஸ் ஸ்பேஸை கன்கார்டினேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கம்பைல் அண்ட் ரன் பண்ணி சப்மிட் பண்ணால் நமக்கு எந்த ஒரு எஸ்எல்ஸும் இல்லாமல் நமக்கு எல்லா டெஸ்ட் கேஸும் கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ ரொம்பவே ஈஸியான ப்ராப்ளம் தான், இதில் ரொம்ப ஒரி பண்ணிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கலாம் கைஸ். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பை பாய், டேக் கேர்.